எல்லாரும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. வின் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். இத்தனை பட்டால் அதை ஜெயிச்சுட்டே இரு, ஜெயிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கலாம். பட் ரியாலிட்டியில இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும்போது, எஸ். ட்ராப்பே ஒரு இல்லாத லைக் சரிவே இல்லாத ஒரு மலை வந்துட்டு டக்குன்னு பீக் ஆக முடியுமா? ஹிமாலயாஸ் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா. வி நோ தட். ஆனா அது ஹையஸ்ட் பீக்குன்றது ஒரு மவுண்டைன் கிடையாது. அது இட் இஸ் அ கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸ். அதுல ஒன்று தான் மவுண்ட் எவரெஸ்ட். கரெக்டா? ஸோ அதில் ஒன்று அந்த ஒருத்தர் அதை அச்சீவ் ஆகிறதுக்காக கீழே இருக்கிற எத்தனை மலைகள் அதோட சாக்ரிஃபைஸ் பண்ணி அதோட டவுன்ஃபாலை காட்டி தான் அந்த மலையை வந்து உயர்வாக்க முடிஞ்சுது. இட் இஸ் ஜாகிரபிக்கலி அப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷனுங்கிற ஒரு விஷயம் மட்டும் உங்களை லைஃப் லாங் கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெய்லி மோட்டிவேஷன் ஆகிட்டு யூ மோட்டிவேட்டட் ஆனே 3 மணி நேரம் 4 மணி நேரம் சூப்பராக ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்? ஸோ ரியாலிட்டி இதெல்லாம் நடக்குமானா இல்லை. ஸோ மோட்டிவேஷன் கீப்ஸ் ஆன் ட்ராப்பிங் தான் பசங்களா. ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. மோட்டிவேஷனை தாண்டி ஒரு படிக்கட்டு நம்மளை எப்பயுமே மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் டிசிப்ளின். ஸோ இட் இஸ் வாட் நம்ம நிறைய ஸ்பெர்ம்ஸில் நம்ம இப்போ உயிரோடு இருக்கிற காரணமே வந்துட்டு நம்மளுக்குள்ள இந்த வின்னிங் எனர்ஜி ஆல்ரெடி இருக்கு. வி ஆர் அ வின்னர்ஸ். இல்லைன்னா நம்ம உலகத்துல பேர்னே ஆயிருக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வின்னர்ஸா இருக்கும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம மறந்து போயிடும். லைக் ஒரு உயிரா இருக்கும் போது நம்மளுக்குள்ள இருந்த அந்த எனர்ஜியும் அந்த டிசிப்ளினும் வளர்ந்து மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் காணாம போயிடுது. ஸோ பசங்களா, யூ பி டிசிப்ளினா இருக்கும் போது எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கை கூடும். அண்ட் இந்த டிசிப்ளின்ங்கிற வேர்டு ஏன் 11th ஸ்டாண்டர்டுக்கு பெயினா சொல்றேன் தெரியுமா? 10th உனக்கிட்ட பயங்கர டிசிப்ளின் இருக்கும். யூ பர்ஃபார்ம் வெரி வெல் வித்தவுட் யாருமே உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படி எந்திரிச்சு படிக்கணும் அப்படி. ஆனால் உங்களுக்குள்ளே அது ஒரு ஃபயர் இருந்தது. யூ வில் ஹாவ் தட் ஃபயர். ஐ நோ தட். ஆனால் இந்த ஃபயர் 11th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே அப்படியே ட்ராப் ஆயிரும். ஸோ அது வந்து அதுக்கு காரணம் என்னன்னா மோட்டிவேஷன். ஸோ டெஃபினெட்லி உனக்கு 11th ஸ்கோர் ஆர் 11th மேக்ஸ் மார்க் வந்து ட்ராப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ட்ராப் ஆகும். இல்லைன்னு சொல்கிறவங்க தான் போய் சொல்கிறவங்க. ஓகே, ஐம் ஹியர் டு சே தி ட்ரூத். எஸ், டெஃபினெட்லி இட் வில் ட்ராப். உங்களோட மார்க்ஸில் நிறைய ட்ராமாட்டிக்கல் சேஞ்சஸ் வரும். 10th மாதிரி 11th கிடையாது. இட் இஸ் செகண்டரி வேறு, ஹையர் செகண்டரி வேறுங்கிறதுக்கு 11th மேக்ஸ் மட்டுமே நம்மளுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ பசங்களா, கீப் ப்ராக்டிஸிங். இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் திருப்பி அந்த ஒரு ரீச்சுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். எல்லா விஷயங்களையும் கனெக்டட் தான் நம்ம உலகத்தில். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுதான் நம்மளுக்கு வந்து திருப்பி ஆக்ஷன்ஸாக கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் பி டிசிப்ளின். ஸோ எல்லாருமே யூ வில் பி டிசிப்ளின். எனக்கு நீங்கள் மார்க் 10th 12th ஒன்று வந்து மார்க் எடுக்க வைக்கிறது ஏன் வேலை, சரியா? பட் 11th இந்த ஒரு வருஷம் ஜேர்னி இருக்குல்ல, இதில் வந்து உங்களை என்டையராக உங்களோட கேரக்டர் மாறும், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் மாறும், யூ வில் பி எவால்வ்டு. நீங்களே புதுசாக வந்துட்டு பிகாஸ் ஒரு வாட் இஸ் இட், ஒரு 16லேருந்து இந்த 17 18 19 விச் இஸ் வெரி டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதில் நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னா டெஃபினெட்லி ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு நீங்களுமே வந்து யூ ஆர் எவால்வ். தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் சர்க்கிள். ப்ரைவசி வேணும்னு நினைப்பீங்க. இதெல்லாமே கரெக்ட். அதே மாதிரி மார்க்ஸ் மேலே இருக்கிற மோகம் கம்மியாகிற இந்த ஏஜ் தான் இது. ஸோ பி டிசிப்ளின்ட். ஓகே, வாட் எவர் ஹேப்பன்ஸ் நான் பண்ணுவேன், என்ன நடந்தாலும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்ற அந்த மூடில் மட்டும் இருங்க. ஓகேவா பசங்களா? ஸோ இப்போ நம்ம 1 year ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மே ஜூன் ஜூலை இந்த 3 monthsக்கானது வந்துட்டு வாட் இஸ் இட், அது வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்காக இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் யாருக்காக? குவார்டர்லிக்காக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ், கிரியேட்டிவ் கொஷின்ஸ், கம்ப்ளிகேட்டிவ் ஃபீல்ட், இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். 11th இருக்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஷின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது உங்களுக்கு கிரியேட்டிவ் ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப ப்ளே பண்ணும். நீங்கள் 12th முடிச்சுட்டு வரும்போது 11th படிச்சதே மறந்துடுவேன். ஸோ அதனால சொல்கிறேன், 11th மேக்ஸு கொஞ்சம் க்ரூஷியலாகவும் இம்பார்ட்டண்ட்டாகவும் படிங்க. ஸோ டேக் இட் வெரி சீரியஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் 1 மணி நேரம் டைம் கொடுத்து படிங்க. சரியாடாமா? ஸோ மே மந்த்துக்கு உங்களுக்காக நான் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கும் என்ன பண்ணணும், எந்த எக்ஸசைஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜூன் அந்த மாதிரி ஜூன் ஜூலை டில் செப்டம்பர் ஐ ஹவ் புட் ஃபார் யூ. ஸோ பசங்களா, உங்களோட 12.4 கவர் பண்ணுற வரைக்குமே நான் உங்களுக்கு தெளிவாக பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. சரியாடாமா? ஸோ எவ்ரி மேன் எங்கே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட சேனல் போங்க. நம்மளோட சேனலுக்கு கீழே வந்துட்டு யூ கேன் ஹாவ் எனி லிங்க்ஸ்டா பசங்களா.
ஸோ எந்த வீடியோஸுக்கு கீழே நீங்கள் போய் பார்த்தாலும் ஓகே தான். சரிங்களா? இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். தீமினல் 2 இயர் பேட்ச் 2028 நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாட்ஸ் ஃபீ ஸ்ட்ரக்சர் இஸ் 2099. இப்போ கரெக்டான டைம் 2 வருஷம் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரன் ஆக போகுது. ஸோ வாட் ஆர் த லிஸ்ட்? உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் எல்லா டெஸ்ட்டும் எழுத போகிறீங்க, 100க்கு மேலே டெஸ்ட் எழுத போகிறீங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட். அண்ட் உங்களுக்கு டெஸ்ட் அனாலிசிஸ் இருக்கும். நீங்கள் எந்த பார்ட்டில் வந்துட்டு வீக்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு சுட்டி காட்டும். அண்ட் பெடகோஜி ஆப் இருக்குது, டெலிகிராம் குரூப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 11th 12th புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இட்ஸ் பியூர்லி யோர் விஷ். ஸோ வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபீ ஸ்ட்ரக்சரும் மாறும். டன்ரா பசங்களா? ஸோ யாராவது இன்னும் என்ரோல் பண்ணலைன்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே மேடமா? ஸோ இட் இஸ் ஜஸ்ட் கன்சிடரேஷன். ஒரு ஆன்லைன் டியூஷனை கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ பாய் பாய் பசங்களா, அண்ட் யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். பி டிசிப்ளின். தட்ஸ் இட். ஓகேங்களா? தடா.